நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சரவணகுமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் MP வைத்தியலிங்கம் தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, MLA வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி உட்பட காங்கிரஸ் கட்சியினர் நேதாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாஜக சார்பில் அதன் மாநில தலைவர் செல்வ கணபதி தலைமையில் பாஜக நிர்வாகிகள் நேதாஜி சிலைக்கு மரியாதை செலுத்தினர். இதேபோல பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுநல அமைப்பு சார்ந்த நிர்வாகிகள் நேதாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரியில் இணைய வழி மூலம் பல்வேறு முறைகளில் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். நெட்டப்பாக்கம் செம்படப்பேட்டை புதுநகரை சேர்ந்தவர் திவ்யா. இவரை தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடி முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதை நம்பிய அவர் 2,17,310 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். இதேபோல லாஸ்பேட்டை கார்த்திக் 64,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். பெரிய காலாப்பட்டு ராகவேந்திரா நகர் ராதிகா என்பவர் Facebook மூலம் தொடர்பு கொண்ட நபர் Facebookல் தனது விளம்பரம் பார்த்ததற்காக பரிசு வழங்குவதாக கூறினார். அதனை பெற சுங்க கட்டணம் செலுத்துமாறு கூறியுள்ளார். இதை நம்பி அவர் 35,000 ரூபாய் பணத்தை அனுப்பி ஏமாந்தார். வில்லியனூர் கோகுல் 18,900 ரூபாயும், தட்டாஞ்சாவடி கனகவல்லி 2,000 ரூபாயும், செயின்ட் பால்பேட் சரண்யா 6,000 ரூபாய் என 6 பேர் 3,43,210 ரூபாயை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குடியரசு தின ஊர்வலத்தில் பங்கேற்க கலாச்சார குழுக்களுக்கு கலை பண்பாட்டுத்துறை அழைப்பு விடுத்துள்ளது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியின் முக்கிய வீதிகளில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் குடியரசு தினம் அன்று மாலை 4 மணிக்கு கலாச்சார ஊர்வலம் நடக்கிறது. இதில் பங்கேற்க கலாச்சார குழுக்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அவர்கள் இசை கருவிகளுடன் அதற்குண்டான ஒப்பனையுடன் வர வேண்டும். விண்ணப்பங்கள் இன்று முதல் கலை பண்பாட்டுத்துறை அலுவலகத்தில் கிடைக்கும். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை வரும் 25ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும். பங்கேற்க விரும்பும் கலைக்குழுக்கள் விண்ணப்ப படிவங்களை கலை பண்பாட்டுத்துறை அலுவலகத்தில் நேரிலோ அல்லது இணையதளத்தின் மூலமாகவோ பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட முல்லை நகரில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டும் பணியினை தொகுதி MLA நேரு பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் முல்லை நகரில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன் மற்றும் உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி, மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் அண்ணா திடலில் கட்டப்பட்டுள்ள கடைகள் இம்மாத இறுதிக்குள் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி வியாபாரிகளுக்கு உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி அண்ணா திடலில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அண்ணா திடலை அழகுபடுத்தி வெளிப்புறமாக கடைகள் புதியதாக கட்டப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வந்த கட்டடப் பணிகள் முடிந்து தற்பொழுது லபோர்த் வீதியில் 21 கடைகள், சின்ன சுப்ராய பிள்ளை வீதியில் 79 கடைகள், அண்ணா சாலையில் 66 கடைகள் கட்டப்பட்டுள்ளன. இதில் மேலும் 13 கடைகள் கட்டப்பட வேண்டும். மொத்தமாக 179 பேருக்கு கடைகள் வழங்கப்பட வேண்டும். கட்டப்பட்டுள்ள கடைகளுக்கு 8,000, 4,000, 2,500 என வாடகை நகராட்சி நிர்ணயித்துள்ளது. இந்த நிலையில் ஆன்லைன் மூலம் கடைகளை ஏலம் விடாமல் ஏற்கனவே அப்பகுதியில் கடை வைத்திருந்தவர்களுக்கே வழங்க கோரி MLA நேரு தலைமையில் கடைக்காரர்கள் நேற்று முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை வைத்தனர். அதற்கு முதல்வர் ரங்கசாமி ஏற்கனவே கடை வைத்திருந்தவர்களுக்கு இம்மாத இறுதிக்குள் வழங்க உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேலுக்கு உத்தரவிட்டார். புதியதாக கட்டப்பட வேண்டிய கடைகளை விரைந்து கட்டி முடித்து விடுபட்டவர்களுக்கு வழங்க அறிவுறுத்தினார். குடிசை மாற்று வாரியம் மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட 17 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான நிதி வழங்கும் அரசாணையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார்.
புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த 17 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கு 2 மற்றும் 3வது தவணை தொகை வழங்கும் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு தவணை தொகை பெறும் அரசாணையை வழங்கினார். மேலும் மூத்த குடிமக்கள் பயனாளிகளை அலைக்கழிக்காமல் வீட்டிற்கு சென்று விண்ணப்பித்து தவணை தொகைகளை வழங்க வேண்டும் என அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் சத்தியவாணி, வருவாய் அதிகாரி தணிகாச்சலம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட போது உடல்நலக் குறைவால் உயிரிழந்த மீனவரின் குடும்பத்திற்கு அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் நிதி உதவி வழங்கினார். புதுச்சேரி அதிமுக மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையின் மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் ஏற்பாட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் பெரியார் சிலை அருகே பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பை சேர்ந்த மீனவரும் அதிமுக தொண்டருமான ஐயனாரப்பன் என்ற முதியவர் பங்கேற்ற நிலையில் மயக்கமடைந்தார். இதனையடுத்து அதிமுக நிர்வாகிகள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்த போது அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து அதிமுக சார்பில் புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த ஐயனாரப்பன் குடும்பத்தினருக்கு நிதி உதவி வழங்கி ஆறுதல் கூறினார். அப்பொழுது மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன், மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பாண்டுரங்கன், மாநில துணை செயலாளர் நாகமணி உட்பட பலர் உடனிருந்தனர். பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் அலுவலக உதவியாளர் பணிக்கு முதல்நிலை எழுத்துத் தேர்வு குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான முதல்நிலை எழுத்துத் தேர்வு வரும் ஏப்ரல் 27ஆம் தேதி புதுச்சேரி, காரைக்கால், மாஹி மற்றும் ஏனாம் பிராந்தியங்களில் நடைபெறும். இந்த தேர்வுக்கான அனுமதி சீட்டை பதிவிறக்கம் செய்வதற்கான தேதி இணையதளத்தில் பின்னர் அறிவிக்கப்படும். கூடுதல் தகவல்களை இதே இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகூர் பகுதியில் உள்ள மது கடைகளை மூட வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பாகூர் பகுதியில் மது கடைகளை மூடக்கோரி பாகூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாகூர் கொம்யூனியன் எல்லையோரும் குவிந்துள்ள மது கடைகளால் சட்ட ஒழுங்கு சீரழிகிறது என்றும், சமூக குற்றங்களை ஏற்படுத்தும் அனைத்து மது கடைகளையும் உடனடியாக மூட வேண்டும் என்றும், பொது இடத்தில் மது அருந்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், புதிய மதுபான தொழிற்சாலைகள், புதிய மதுபான கடைகள் உருவாக்கப்படும் என அரசின் மக்கள் விரோத முடிவை உடனடியாக கைவிட வேண்டும் எனவும் கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கொம்யூனியன் செயலாளர் சரவணன் தலைமை தாங்கினார். மாநில குழு உறுப்பினர் கலியன் முன்னிலை வகித்தார். மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தமிழ்ச்செல்வன், பெருமாள் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மேலும் கமிட்டி உறுப்பினர்கள் பக்தவச்சலம், சேகர், வடிவேல், ஹரிதாஸ், கவுன் சீகன் மற்றும் கிளை செயலாளர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி நிறுவனங்கள் அலுவலகங்களில் பாலியல் துன்புறுத்தல் புகார்களை விசாரிக்க மாவட்ட அளவிலான 6 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொது மற்றும் தனியார் நிறுவனம் அலுவலக பணியிடங்களில் பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது குறித்த சட்டம் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்படுகிறது. பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல் குறித்த புகார்களை விசாரிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதன் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட அளவிலான குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவின் பதவிக்காலம் 2024ஆம் ஆண்டு நிறைவடைந்தது. புதுச்சேரி மாவட்டத்திற்கான புதிய புகார் குழு 3 ஆண்டுகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குழுவின் தலைவராக ஹேமாவதி, அலுவல் உறுப்பினர்களாக என் மயில், ஜெயலட்சுமி, ஜெயந்தி ராஜவேலு, மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை துணை இயக்குனர், அலுவல் உறுப்பினர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். புகார்கள் இருப்பின் குழுவினரிடம் முறையிட்டு தீர்வு காணலாம். பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார்களை மாவட்ட உள்ளூர் புகார் குழு தலைவரின் கைபேசி எண்ணில் 8825425745 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம். மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை தேர்வு திட்டத்திற்கு விண்ணப்பிக்க கல்வித்துறை அழைப்பு விடுத்துள்ளது. புதுச்சேரி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநிலத்திற்கு உட்பட்ட அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அரசு பள்ளி, அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இடைநிற்றலை தவிர்ப்பதற்காக
மத்திய கல்வி அமைச்சகம் மூலம் புதுச்சேரி பள்ளிக் கல்வி இயக்கத்தில் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்புதவி தொகை தேர்வு திட்டம் நடத்தப்பட உள்ளது. தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்புதவி தொகை தேர்வு திட்டம் எழுத்து தேர்வின் மூலமாகவும் தகுதி மற்றும் பெற்றோரின் ஆண்டு வருமானம் சாதி மண்டல அடிப்படையில் நடத்த உள்ளது. தேர்வு செய்யப்படும் 125 மாணவ மாணவிகளுக்கு 9ஆம் வகுப்பு முதல் +2 வரை அரசு பள்ளிகளில் படிப்பவர்களுக்கு ஆண்டுதோறும் 12,000 ரூபாய் தொடர்ந்து 4 ஆண்டுகளுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சகம் மூலம் உதவித்தொகை வழங்கப்படும். இந்த தேர்வு புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனாம் ஆகிய பகுதிகளில் மார்ச் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் தங்கள் பள்ளிகள் மூலம் இணையதள முகவரியில் நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பிப்ரவரி 10ஆம் தேதி என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 13 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்த ஓட்டுநரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். புதுச்சேரி சேதராப்பட்டு பகுதியை சேர்ந்த 13 வயது சிறுமி பெற்றோர் கண்டித்ததால் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி சென்றார். இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோர் சம்பவம் குறித்து சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து சிறுமியை தேடி வந்தனர். இதனிடையில் சில தினங்களுக்கு பிறகு சிறுமி வீட்டுக்கு திரும்பினார். அப்பொழுது அவரது பெற்றோர்கள் சிறுமியிடம் எங்கே சென்றாய் என்று கேட்டுள்ளனர். அப்பொழுது சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் ஓட்டுநராக வேலை செய்து வரும் ஏழுமலை என்பவருடன் இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமாகி பேசி வந்ததாகவும் வீட்டை விட்டு வெளியே சென்றவுடன் ஏழுமலையை பார்க்க சென்னைக்கு சென்றதாக கூறிய சிறுமி ஏழுமலை தன்னை அழைத்துக் கொண்டு அவரது வீட்டில் பாலியல் பலாத்காரம் செய்து மீண்டும் புதுவைக்கு பேருந்தில் அனுப்பி வைத்ததாக கூறினார். இத்தகவலை கேட்டதும் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் உடனடியாக சம்பவம் குறித்து சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் ஏழுமலை மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து நேற்று கைது செய்தனர். மேலும் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். வில்லியனூர் மாதா கோவில் வீதியில் 33 லட்சம் ரூபாய் செலவில் வாய்க்கால் சீரமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வில்லியனூர் மாதா கோவில் அருகிலிருந்து குறவர் குடிசை வரை பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு மூலம் 33,41,000 ரூபாய் மதிப்பீட்டில் யூ வடிவ கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் சீரமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற் பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் மனோகரன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், வர்த்தகரணி அமைப்பாளர் ரமணன், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளை ஒட்டி நேதாஜி செக்யூரிட்டி நல சங்கம் சார்பில் காரைக்காலில் மரக்கன்றுகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 128வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி காரைக்காலில் உள்ள நேதாஜி செக்யூரிட்டி நல சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலை கல்லூரி வாயிலில் நடைபெற்ற பிறந்தநாள் நிகழ்ச்சியில் ஷார்ப் செக்யூரிட்டி நிறுவனர் கணேசன் கலந்து கொண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து நேதாஜி செக்யூரிட்டி சங்கத்தின் தலைவர் மோகன் முன்னிலையில் ஏழை எளிய மக்களுக்கு உணவு பொட்டலங்கள், மரக்கன்றுகள், புடவைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் செயலாளர் ஆனந்த் ஜூலியட், துணை செயலாளர் சுந்தரமூர்த்தி, துணைத் தலைவர் வெங்கடேஷ், செயற்குழு தலைவர் ரட்சகதாஸ், செயற்குழு செயலாளர் உஷா, செயற்குழு உறுப்பினர் பரமசிவம் மற்றும் நேதாஜி செக்யூரிட்டி நல சங்கத்தினர் கலந்து கொண்டனர்.